Hello friends, welcome back to my channel. நான் உங்க கீகி பேசுறேன் from கீகி சமையல். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா please subscribe my channel. கூடவே மறக்காம bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஸ்வீட்னே சொல்லலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு MTR குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துர்க்கேன். இது 175 grams இருக்கு. 2 டேபிள்ஸ்பூன் நெய், 1 கப் பால். வாங்க நம்ம மாவு எப்படி பிசைறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம MTR குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மாவை நல்லா கட்டிலாம் இல்லாம பிசைஞ்சிக்கோங்க. இல்லைன்னா நம்ம குலாப் ஜாமுன் விரிசலோடவும் வாய்ப்பு இருக்கு. நம்ம பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு அளவுக்கு ரொம்ப டைட்டாக பிசையாமல் ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. நம்ம கடைசியாக எடுத்து வச்சுக்க 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நெய் பார்த்திங்கன்னா நம்ம மாவை ட்ரை ஆகாமல் வச்சுக்கோம். அதே சமயத்தில் நமக்கு குலாப் ஜாமுனும் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். நம்ம மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம விரல் வச்சு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நமக்கு தெரியும். இதுதான் நம்ம மாவோட கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம மாவு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும். அடுத்து நம்ம சுகர் சிரப் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம சுகர் சிரப் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா சர்க்கரை. நம்ம இப்போ 1.5 கப் சர்க்கரை எடுத்துக்கிறோம். 1.5 கப் சர்க்கரைக்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ரெண்டும் ஈக்குவல் ரேஷியோவில் தான் இருக்கணும். 1.5 கப் சர்க்கரைனா 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். நமக்கு இந்த சுகர் சிரப் வந்து அதிரசம் செய்கிற மாதிரி கம்பி பதம்லாம் தேவையில்லை. லைட்டாக நமக்கு வந்து பிசுபிசுப்பு தன்மை இருந்தாவே போதும். அதுதான் நம்மளோட சுகர் சிரப்போட கன்சிஸ்டன்சி. நமக்கு இப்போ நம்ம சுகர் சிரப்போட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடுச்சு. அந்த பிசுபிசுப்பு தன்மை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம வாசனைக்காக 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிடலாம். நம்ம கடைசியாக 2 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் எதுக்கு ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் சிரப்பு ஆறிட பிறகு கட்டி ஆகிடும். அது ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் அந்த கன்சிஸ்டன்சி அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் நம்ம ஆட் பண்ணுறோம். அடுத்து நம்ம குலாப் ஜாமுன் பால்ஸ் உருட்டிடலாம். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு அளவு பால் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் கைக்கு எண்ணெய் இல்லைன்னா வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் கையில் ஒட்டாமல் வரும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு உருண்டை எடுத்து அழகாக ரவுண்டாக இது பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் தரக்கூடாது. அதே சமயத்தில் எந்த வெடிப்பும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம பால்ஸில் ஒரு வெடிப்பு கூட இல்லை. நம்ம ஒன்று ஒன்றா இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். நம்ம ஆயில் நல்லா மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாலாக எடுத்து பொரிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு பால் எடுத்து பொரிங்க. அது கலக்கி கொடுத்துட்டே இருங்க. ஈவனாக கலக்கி கொடுக்க தான் நம்மளுக்கு எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் கிடைக்கும். பாருங்கள், நம்மளோட குலாப் ஜாமுன் இவ்வளோ அழகாக கோல்டன் ப்ரௌனில் எல்லா சைடும் இருக்குது. ஒரு சின்ன விரிசல் கூட இல்லை பாருங்கள். அடுத்தடுத்து நீங்கள் அதே மாதிரி பால்ஸை பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் கலக்கி கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு தடவையும் கலக்கி கொடுக்க தான் அந்த பால்ஸ் நல்லா ரொட்டேட் ஆகி எல்லா பக்கமும் ஈவனாக நமக்கு கோல்டன் ப்ரௌனில் கிடைக்கும். பாருங்கள், நம்ம பால்ஸ்லாம் நம்ம ரெடி ஆயிடுச்சு. நம்ம பால்ஸ் வந்து ரொம்ப சூடான போது சக்கரை பாகில் போடக்கூடாது. நம்ம ஜாமுன் பால்ஸ் நம்ம ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு கூல் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலக்கி கொடுத்துருங்க. ஒரு நல்ல அரை மணி நேரம் போல் நம்ம சுகர் சிரப் ஊறட்டும். பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம ஜாமுன் எவ்வளோ பெருசாக இருக்குது, நம்ம சுகர் சிரப்பும் எவ்வளோ அழகாக அப்சர்வ் ஆகிருக்குன்னு பார்க்கவே சாப்பிடணும்னு தோணுதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் குலாப் ஜாமுன் உங்களுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், உள்ளெல்லாம் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. நம்ம ஜீரெல்லாம் எவ்வளோ அப்சர்வ் ஆகிருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள்.
ஓகே, இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. Bye bye.